turn to our Bibles to Deuteronomy. உபாகமம் புத்தகத்துக்கு நேராக நம்முடைய வேதங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 30வது அதிகாரம் 19-20 வசனங்களுக்கு நேராக நாம் வேதங்களை திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 30, 19-20. Deuteronomy beginning from verse 19 and 20. பைபிள் இல்லாதவங்க தயவு செய்து பைபிள் இருக்கிறவங்க பக்கத்துல பாருங்க. பைபிள் இல்லாதவங்க பைபிள் இருக்கிறவங்க பக்கத்துல பாருங்க ப்ளீஸ். நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து படிக்கலாம். இங்கிலீஷ் பைபிள் இருக்கிறவங்க இங்கிலீஷ்ல படிங்க, தமிழ்ல பைபிள் வச்சிருக்கவங்க பைபிள்ல படிக்கலாம். Hallelujah. May the Lord bless His word. Shall we read, please? This day I call the heavens and the earth as witnesses against you, that I have set before you life and death, blessings and curse. Now choose life, so that you and your children may live, and that you may love the Lord your God, listen to His voice, and hold fast to Him, for the Lord is your life, and He will give you many years in the land He swore to give your fathers Abraham, Isaac, and Jacob. Hallelujah. The sermon title today in this morning time is Choose Life, Choose Jesus. இந்த காலை வேளை கர்த்தருடைய வசனத்தின் தலைப்பு என்னவென்றால், ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், இயேசுவை தெரிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல இருக்கிறவங்கள, ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், இயேசுவை தெரிந்து கொள்ளுங்கள். பார்க்கலாம், இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம். Choose life. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Choose Jesus. God made man in His very own and likeness. தேவன் மனிதனை தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய சிருஷ்டியாகவும் தன்னுடைய சாயலுக்கு ஒப்பாக தேவன் மனிதனை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. வானத்தில் இருக்கிற தூதர்களோ மிருக ஜீவன்களோ மற்ற எந்த சிருஷ்டியும் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்படவில்லை. ஆனால் மனிதர்களாகிய நம்மை தேவன் தம்முடைய சாயலாக உண்டாக்கி இருக்கிறார். God did not make the angels of God or the living creatures in heaven according to His image, but He has created all of us in His very image and likeness. As God has a free will within Himself to act and to do whatever He wants, He has made us with a free will to choose. தேவன் எப்படி தன் ஒருவரையும் சாராதவராக இருந்து தன்னைத்தானே சார்ந்து எல்லாவற்றையும் செய்ய போகிற தேவனாக இருக்கிறார், அதே போல தேவன் நம்மை சுயாதீன சித்தத்தோடு நம் ஒவ்வொருவரையும் உண்டாக்கி இருக்கிறார். He has made every one of us with a free will to choose. Hallelujah. தேவன் நம்ம எல்லோரையும் நாம் தெரிந்து கொள்ளுகிற சுயாதீன சித்தத்தோடு நம்மை உண்டாக்கி இருக்கிறார். In this morning time we all got up and you made a choice what dress to wear, what time to get up, what time we can reach the church. It all happened according to your choice. இந்த காலை வேளையில நம்ம வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு, என்ன ட்ரெஸ் போட்டு நம்ம சர்ச்சுக்கு போகலாம், எந்த டைம் போகலாம், எந்த டைம் எழுந்துக்கலாம் என்று சொல்லி உங்களுடைய சாய்ஸ் நீங்க பண்ணிட்டு நீங்க இந்த சர்ச்சில் வந்திருக்கீங்க. Hallelujah. Hallelujah. God has given that ability to choose whatever we want. காரியங்களை வாழ்க்கையில தெரிந்து கொள்ளுகிற அந்த தன்மையோடு தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நம்ம எப்படி பேசுறோம், யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், அதே போல காரியங்களை தெரிந்து கொள்ளுகிற அந்த சுயாதீன சித்தத்தை தேவன் நமக்கு எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். As we have the ability to speak, ability to see, think and reason, God has made us with the ability to make choices. Make choices. Whatever choices you made in the past 24, 25, 30, 40, 50 years, you are the product of those choices today. Hallelujah. உங்க வயசுக்கு ஏற்றபடி உங்க வயசு வரைக்கும் என்னெல்லாம் சாய்ஸ் பண்ணீங்களோ அந்த சாய்ஸினுடைய மொத்த உருவமா தான் நீங்க எப்படி இருக்கிறீங்க, இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. Hallelujah. Hallelujah. How is your choices? எப்படிங்க இருக்குது இந்த சாய்ஸ் எல்லாம் சொல்லுங்க. From your childhood until your age now, what all choices you made, that made you what you are and where you are today.
உங்க பிறந்ததிலிருந்து இந்த நாள் மட்டும் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நீங்க தெரிந்து கொண்டீங்க, இது நான் செய்வேன், இதை தெரிந்து கொள்வேன் என்று இந்த நாள் மட்டும் நீங்க என்னெல்லாம் சூஸ் பண்ணிக்கிறீங்க, அதனுடைய முடிவா, அதனுடைய நிறைவாக, அதனுடைய ப்ராடக்டா தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு எப்படி இருக்க போகிறோம் என்பது இன்றைக்கு நாம் எடுக்கிற தீர்மானத்தை பொறுத்து இருக்கிறது. How I'm going to be, where I'm going to be, what I'm going to be is going to depend upon the choices that I'm going to make today. Hallelujah. Hallelujah. So, I am the total sum of the choices that I made in the past. நான் எப்படி இந்த நாளில் நான் எப்படி இருக்கிறேன், எங்கு இருக்கிறேன், யாராக இருக்கிறேன் என்பது கடந்த காலத்திலே நான் செய்த தீர்மானங்களை பொறுத்து நான் இப்படி ஆகிவிட்டு இருக்கிறேன். Hallelujah. So you are where you are, what we are, what you are, how you are. It's purely dependent on the choices that you made in the past. Amen. You cannot blame anyone. You cannot accuse anyone because you are the sole reason for the choices that you made in your lives. உங்க வாழ்க்கையில நீங்க இந்த நாள்ல இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை. நம்ம வேற யாரையும் குற்றம் சொல்ல முடியாது, யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பதற்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்த தீர்மானங்களே. How many of you agree with me? Hallelujah. Every choice that we make on this earth make as an earthly effect as well as heavenly effect. நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தீர்மானங்கள், ஒவ்வொரு தீர்மானம் பண்றோம் இல்லையா, ஒவ்வொரு தீர்மானமும் பூமியிலையும் பாதிப்பை ஏற்படுத்தும். வரப்போற அந்த பரலோக வாழ்க்கை, நித்திய வாழ்க்கையிலும் அது பாதிக்க போகிறது. அல்லேலூயா. நம்ம ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். Genesis chapter 3 verse 6 and 7. We turn our Bible to. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். God created man and a woman and he placed them in a garden. And God told them, you can enjoy everything in the garden except the 2 trees in the middle of the garden. தேவன் மனிதனை உண்டாக்கி இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க புசிக்கலாம், மரத்தின் கனிகளை புசிக்கலாம். ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவே இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை நீங்க என்ன பண்ண வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று தேவன் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆமென், ஆமென். ஆனால் அந்த ஸ்திரீயானவளோ அந்த மரத்தின் கனியை பார்த்து அதை இச்சித்து அதை புசித்து விட்டார். When Eve looked at the things, to look at the tree, the fruit of the tree of knowledge of good and evil, she craved for it and she ate it. And also she gave to her husband. அந்த ஸ்திரீயானவள் தேவனுடைய அந்த கட்டளையை மீறி அந்த கனியை புசித்து அதை ஆதாமுக்கும் கொடுத்தார். And God came and asked them, what did you do? தேவன் வந்து சொன்னா, நீங்க என்ன செய்து விட்டுருக்கீங்க? After that you know what is happening. But my point is, Adam chose knowledge of good and evil than the tree of life. ஆதாம் ஜீவனை தெரிந்து கொள்ளாமல் நன்மை தீமை அறியத்தக்க அந்த அறிவை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Because of the choice, they were chased out of the Garden of Eden. அந்த ஒரு தீர்மானத்தின் நிமித்தம் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? தேவனாலே அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அது ஒரு தீர்மானம். அந்த ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தது? அந்த ஏதேன் தோட்டத்தில் பாவம் இல்லை, சாபம் இல்லை, மரணம் இல்லை. அங்கு எல்லாம் நன்றாக இருந்தது. ஒரே ஒரு தீர்மானம் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. In the Garden of Eden, when God made it, everything was good. God looked at it and said, everything was very good. There was no sin, there was no death, there was no curse, there was no separation, there was anything called decay or evil or sin.
But when Adam and Eve made the choice, they set themselves as enemies of God. அந்த ஒரே ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்தபடினாலே தேவனுக்கு விரோதமாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. Because of their sin, still we are sinning today. அவர்கள் செய்த அந்த மூதாதையர்கள் செய்த அந்த பாவத்தினால இன்றும் நாம் பரிதபித்துக் கொண்டு இருக்கிறோம். Romans chapter 5 verse 12 beautifully Paul writes. அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Romans chapter 5 verse 12. இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் ஆயிற்று. அல்லேலூயா. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த காலை வேளையில. ஆமென். பாவம் செய்யறதுனால நம்ம பாவி ஆயிட்டோமா, இல்ல பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்யறோமா? We sin because we are sinners or we are sinners that why we sin? கேளுங்க. பாவம் செய்யறதுனால நம்ம பாவி ஆகிட்டோமா, இல்ல பாவியாக இருக்கிறபடினால பாவம் செய்யறோமா? We all are children of Adam. We all came through Adam, not the perfect Adam. We all born through the fallen Adam, whose nature was marred because of sin. Through sin, we also came, and sin, what is the punishment of wages of sin? நாம் ஆதாமின் எப்படிப்பட்ட ஆதாமின் சாயல், நம்ம ஆதாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆதாமுடைய பிள்ளைனா பரிபூர்ணமான ஆதாமின் பிள்ளை அல்ல. 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 5ஆம் அதிகாரம் ஆதியாகமம் சொல்லுகிறது, ஆதாமின் சாயலுக்கு போக என்ன பண்ண சேர்த்து பிறந்தான். அவனுடைய சாயல நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பாவமான சாயல வந்திருக்கிறோம். அந்த பாவமானது எதை பிறப்பிக்கிறது? மரணம் பிறப்பிக்கிறது. அல்லேலூயா. Wherever sin, there death will be there. பாவம் எங்க இருக்குதோ அங்க என்னங்க இருக்கு? கூட மரணமும் இருக்கும். பாவம் சும்மா பார்த்தல, பாவத்து கூட என்ன இருக்கும்? சாபமும் இருக்கும். With sin, not only it leads to death, but also it brings curse. Hallelujah. Hallelujah. When they choose to disobey, they choose curse, death and eternal separation from God. அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அந்த தீர்மானத்தை எடுத்த பொழுது அவர்கள் எதை தெரிந்து கொண்டார்கள்? பாவத்தை, மரணத்தை, தேவனை விட்டு அந்த நித்தியமாய் பிரிக்கப்படுகிறதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். Hallelujah. Hallelujah. I want to ask you one more question. Hallelujah. When Eve and Adam were eating this fruit, it's not apple, it's some fruit. ஆதாமும் ஏவாளும் பேசிட்டு அந்த கனியை புசித்துக் கொண்டிருந்த பொழுது தேவன் எங்க இருந்தாரு? Where was God when they were eating the fruit? நல்ல கேள்வி இல்ல? God was there. தேவன் அங்கதான் இருந்தாரு. God will not stop the choices that you are making. Hallelujah. God will not stop the choices you are making. நீங்க செய்கிற தீர்மானங்களை, சாய்ஸ் தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க? டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாரு. But he will leave the consequences of the choices in your very own hands. ஆனால் அந்த தீர்மானங்களுடைய முடிவை, பாதிப்புகளை உங்கள் கையிலே நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். Hallelujah. Hallelujah. When God made Adam knew the presence of God. The word of God says that he heard the steps of God coming in the cool of the day. ஆதாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவனால எல்லாம் கொடுக்கப்பட்டவன், தேவனுடைய தோட்டத்திலே வாழ்ந்திருந்தான். தேவனுடைய காலடி சத்தத்தை கூட அவனால கேட்க முடிகிறது. தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்தான். இப்போது ஆதாம் எங்க இருக்கிறான்? அவனுடைய தீர்மானத்தின் நிமித்தம் தோட்டத்தின் வெளியே அந்த சபிக்கப்பட்ட பூமியிலே ரத்தத்தை வேர்வையை சிந்தி அவனுடைய வாழ்க்கையானது பாதிப்புக்குள்ளாக போய்விட்டது. He was in a perfect place with God, fellowship with God. God also told him, name the animals. He was enjoying the fellowship with God. But because of that one choice, he was chastened out of the garden and his life filled with toils and snares. Hallelujah. When you read the genealogy, Genesis chapter 5,
Then you can see about a man called Enoch. அந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல அந்த சந்ததிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதாம்ல இருந்து அந்த சந்ததி குறிக்கும் போது ஈனாக்கை குறித்து என்று மனுஷனை குறித்து ஒரு காரியம் சொல்லுகிறது. ஈனாக் walked with God for 300 long years. ஈனாக்கு 300 வருடங்கள் தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Amen. And do you know, when Enoch was walking with God, Adam was alive. Hello. ஈனாக்கோடு தேவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்த பொழுது தேவன் உண்டாக்கின மனிதன், தேவன் மூலமாய் மனித ஜாதி உண்டாக்கப்பட்ட அந்த மனிதன் தூரத்துல நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். Hallelujah. Hallelujah. So because of that choice not only affected earthly, it has brought eternal consequences. It is still reaching us today. Amen. அந்த ஒரு தீர்மானம் அவர்களை மாத்திரமல்ல, இன்றைக்கும் நம்மையும் பாதித்துக் கொண்டிருக்கிறது. Hallelujah. 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 The answer for the question is, because we born as sinners, that's why we have the tendency to sin. நாம் பாவிகளாக பிறந்திருக்கிறபடினால்தான் நாம் பாவம் செய்கிற அந்த உணர்வுகள், அந்த காரியங்கள் நமக்குள்ளாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேள் தெரியுங்க? How many of you know scorpion? You're a good man. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. அந்த try to kiss the scorpion. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. உங்களால முகத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுங்க. அது தேள்ல ஒரு முத்தம் கொடுங்களா பார்க்கலாம். என்னங்க ஆகும்? Why? Because it is the nature of the scorpion to sting, to poison. In the same way, to sin is in our nature, and the result is going to be death and eternal separation from God. அந்த தேளுக்கு எப்படி கொட்டுகிற சுபாவம் உண்டோ அதே போல மனிதர்களாகிய நாம் பாவத்திலே உண்டாகி இருக்கிறோம். ஆனால் பாவம் செய்கிறது நம்முடைய இயல்பாக இருக்கிறது. அதனால நம்ம கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி ஆக்கினைக்கு உட்பட்டவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். Hallelujah. But thank God, He loved us and He gave His only begotten Son Jesus Christ, to whom we have life today. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறார். அதனால் நமக்கு இன்று ஜீவன் உண்டாயிருக்கிறது. Hallelujah. Hallelujah. So every choice that you are going to make is going to have a lasting effect on this earth, and also it is going to be eternal consequences. அதனால் நாம் செய்கிற தீர்மானங்கள், இந்த ஒவ்வொரு தீர்மானமும் பாதிப்பை இந்த பூமியில மாத்திரமல்ல வரப்போற ஜீவனுக்கும் சேர்த்து அது நம்முடைய வாழ்வை பாதிக்க போகிறது. Hallelujah. Hallelujah. And beautifully the Bible says in other character, we make some temporary choices. We make some permanent choices in temporary situations. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன பண்றோம்? அதை தவிர்ப்பதற்காக, அந்த சூழ்நிலையை மேற்கொள்வதற்காக நிரந்தரமான தீர்மானங்களை செய்து விடுகிறோம். Hallelujah. Hallelujah. We'll read from the scripture. Let us turn to Genesis chapter 25. Genesis chapter 25, 31 to 34. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 30லிருந்து 31லிருந்து 34 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனை விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பைந்த கூடையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். Making permanent choices in temporary situations. Amen. Don't look at your life partner. சில சூழ்நிலைகள்ல நிரந்தரமான தீர்வுகள். Isaac had two sons, Esau and Jacob. Jacob was a tent man, he was a shepherd, and Esau was a hunter. So one day Esau went for an hunting, and he came back very weird and hungry.
ஈசாக்குக்கு 2 புத்திரர்கள் இருந்தார்கள். ஏசா என்று சொல்லியும் யாக்கோபு என்று சொல்லி 2 புத்திரர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் ஈசா என்ன செய்தார்? அவர் வேட்டைக்கு சென்று விட்டு திரும்ப வந்தார். அவர் வரும்போது ரொம்ப பசியா இருந்தார். வரும்போது பார்த்தா யாக்கோபு அவர் என்ன செய்து கொண்டிருந்தாருங்க? என்ன சிஸ்டம் குக் பண்ணியிருந்தார்? அவரு தால் குக் பண்ணியிருந்தாரு. In Hindi it is written masoor dal. No, really, the scripture says. So he is preparing a stew. அவர் ஒரு கூழை உண்டு பண்ணி கொண்டிருந்தார். அப்ப ஏசா வந்து கேட்கிறாரு, எனக்கு தயவு செய்து இந்த கூழ்ல கொஞ்சம் தான், இந்த உணவுல கொஞ்சம் தான். உடனே யாக்கோபு, அவனுடைய பேர் என்னென்றால் எத்தன், அவன் என்ன சொல்லுகிறான்? உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு, அப்பொழுது நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். Esau asked, would you please give me some of a bowl, a morsel of this soup? Jacob, who was called a supplanter and a deceiver, he told Esau, you sell me your birthright and I will give this stew to you. Amen. Jacob's eyes was always on the birthright of the father. யாக்கோபினுடைய கண்கள் பிதாவினுடைய அந்த சுதந்திரத்தின் மேல் எப்பொழுதும் இருந்தது. அல்லேலூயா. சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னா என்ன? தகப்பனுடைய 4/3 பங்கு அந்த முதலாவது மகனுக்கு உரித்தாக வேண்டும். அது மாத்திரமல்ல, பிதாவினுடைய உரிமைகள், அதிகாரம், ஆளுகைத்தன்மை எல்லாம் அந்த முதல் குமாரனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். சேஷ்ட புத்திர பாகம் என்றால் பிதாவினுடைய எல்லா காரியங்கள், முக்காவாசி காரியங்கள் அந்த முதல் பையனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். Birthright means of all the father's property, 3/4 has been given to the elder son. Amen. Amen. But Esau said, I am dying for hungry. I am very hungry now. I am tired now. What this birthright has to do with me? You take the birthright and give me the stew to fill my stomach. அப்போ அந்த யாக்கோபு அவனை கேட்கிறான், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடு. உடனே ஏசா சொல்றாரு, நான் மரித்துக் கொண்டிருக்கிறேன், வயிறு பசியில மரித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதுக்கு என்று சொல்லி இதை நீ எடுத்துக்கொள், எனக்கு இதை கொடுத்து விடு என்று சொல்லி அவன் சொல்றான். Hallelujah. Hallelujah. When you look at the continuous the coming chapters, Esau did not sold his birthright only, he sold himself. He sold his family. He sold his generation. He sold the purpose of God for a morsel of stew. ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை மாத்திரம் அவன் விட்டு போடவில்லை, அவன் தன்னை விட்டு விட்டாங்க, தன்னுடைய குடும்பத்தை விட்டு விட்டான், தன்னுடைய சந்ததியை விட்டு விட்டான். தகப்பன் அவனுக்கு வைத்திருந்த அந்த சுதந்திரத்தை, அதிகாரத்தை, ஆளுகைத்தனத்தை எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ண விட்டான்? விட்டு விட்டான். அல்லேலூயா. Hallelujah. 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 What we understand from this, our choices will not affect us only, our choices affects everything and everyone connected with us. நம்முடைய தீர்மானங்கள் நம்மை மாத்திரம் பாதிப்பதில்லை, நம்மை சார்ந்தவர்களையும் நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நம்முடைய தீர்மானங்கள் பாதிக்கிறது. How many of you following what I'm telling you? Many of us also making that permanent choice to avoid the temporary situations. Hallelujah. நம்ம அநேக பேர் என்ன செய்றோம்? அந்த தற்காலிக காரியத்தில் சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும், அதை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் நிரந்தரமான தீர்மானங்களை செய்து விடுகிறோம். Hallelujah. The book of Hebrews says that even after he cried with repentance, Esau could not take back his birthright. எபிரேயர் புத்தகம் சொல்லுகிறது, ஈசா அவன் துக்கத்தோடு கண்ணீரோடு மனம் திரும்பியும் அவன் விற்று போட்ட அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. Hallelujah. Some of the things that we lose in our lives we don't get back forever. வாழ்க்கையிலே தொலைந்து போகிற சில காரியங்களை நாம் ஒருபோதும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. சிலெல்லாம் Hallelujah. Hallelujah. If you lose money, God will give back. If you lose health, God will heal you. We lose time, it will never come back. Relationships, some relationship never come back. Hallelujah. பணத்தை இழந்து போனா ஆண்டவர் மறுபடியும் ஆசிரித்து பணத்தை கொடுப்பாருங்க. சுகம் போயிடுச்சுன்னா ஆண்டவர் நிச்சயமா சுகம் கொடுப்பாரு. காலம். Hallelujah. Hallelujah. It will not come back. சில உறவுகள் நம்முடைய தீர்மானங்கள்னால தூரம் போயிடுச்சு, உடைந்து போய்விட்டது.
வரவே முடியாது. Hallelujah. Because we made a permanent choice to avoid the temporary situations. Hallelujah. Hallelujah. Thirdly, our choices shows whom we trust more. Amen. நம்முடைய தீர்மானங்களை பார்க்கும் பொழுதே நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்குது என்று தெளிவாய் நமக்கு தெரிந்துவிடும். Hallelujah. Hallelujah. நம்ம பார்த்தோம் ஆதாம் ஏவாளினுடைய எடுத்துக்காட்டை பார்த்தோம். So what Adam and Eve really trusted, they made choice to listen to the words of the devil and to question the commandments of God. Hallelujah. சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆதாமும் ஏவாளும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானங்கள் செய்தார்கள். பிசாசு சொன்ன காரியங்களை விசுவாசித்தார்கள். தேவன் சொன்ன அந்த கற்பனைக்கு குறித்து அவர்கள் கேள்வி கேட்டார்கள். Hallelujah. Hallelujah. In many times in our lives also, we ask questions what God has told, and we easily believe what the world and the people and the Satan says. நம்மிலும் அநேகர் என்ன செய்கிறோம்? உலகத்தானும் உலகத்தாரும் மாம்சமும் பிசாசும் சொல்லுகிறதை ஈஸியா நம்பிடுறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை குறித்து நாம் கேள்வி கேட்கிறோம். Hallelujah. Hallelujah. எத்தனை யாராவது பண்ணிருக்கீங்களா? Hallelujah. Adam chose to be independent of God. ஆதாமும் ஏவாளும் தேவன் எங்களுக்கு தேவையில்லை, இந்த அறிவை நாங்கள் பெற்றுக்கொண்டால் நாங்கள் தேவனை போல மாறிவிடுவோம் என்ற அந்த பிசாசினுடைய பொய்யை நம்பி அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். Hallelujah. Hallelujah. நீங்களும் தேவனை போல மாறிவிடுவீர்கள் என்ற அந்த பொய்யை அவர்கள் நம்பி அந்த காரியத்தை செய்த அவர் துணிந்து விட்டார்கள். Hallelujah. Hallelujah. They made choice to believe what Satan said instead of what God has commanded them. Amen. அவர்கள் பிசாசு சொன்ன காரியத்தை நம்பினார்கள். ஆனால் தேவன் சொன்ன அந்த கட்டளை அவர்கள் என்ன பண்ணல? கீழ்ப்படியாமல் போனார்கள். Hallelujah. Hallelujah. நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தேவனுடைய தயவை நமக்கு பெற்று தரும். Hallelujah. Let us turn to Daniel chapter 1 verse 8 and 9. தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் பார்ப்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைத்தபடி செய்தார். அந்த ரெண்டு வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான முக்கியமான வசனம். தானியேலை அந்த பாபிலோன் ராஜாவுக்கு முன்பாக சேவை செய்வதற்காக தெரிந்து கொள்கிறார்கள். ராஜாவுக்கு முன்பாக போவதற்கு முன்பாக அவர்கள் சில நாட்கள் பயிற்சி பெற வேண்டும். சில காரியங்களை குறித்து பயிற்சி பெற வேண்டும். அப்பதான் ராஜாவுக்கு முன்னாடி வர முடியும். அப்ப அந்த பயிற்சியின் காலகட்டம், பயிற்சியினுடைய ஒரு காரியம் என்னவென்றால் ராஜாவின் மேஜையில் இருக்கிற எல்லாவற்றையும் புசிப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. Daniel was selected to serve King Nebuchadnezzar. Before they present themselves before the king, they need to go through certain practices and cleansing. One of the privilege that has been given to those people was they can eat whatever is on the king's table. தானியேல் யூதா கோத்திரத்தில் வந்த அந்த வாலிபனாக இருந்தபடினால அந்த சொல்றான், அந்த அவனுடைய அதிபதிக்கு சொல்கிறான், இந்த காரியங்களை நான் சாப்பிட்டு நான் தீட்டு பள்ளி கொள்ள மாட்டேன் என்று தன்னுடைய இருதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணினான். பாருங்க வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். Hallelujah. Hallelujah. Daniel resolved in his heart that he will not defile with the food and the drinks on the king's table. Amen. Amen. இப்போ ஒரு கேள்வி கேட்க, ராஜாவுடைய மேஜை மேல என்ன நடந்திருக்கும்? What would have been on the king's supper table? Yes brother, modern language, KFC, pizza, all எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? But Daniel was a Jew. From the childhood he was taught what is clean and what is unclean. Amen.
தானியேல் யூத கோத்திரத்திலிருந்து பிறந்தபடினால தேவனை அறிந்திருந்தான், தேவனுடைய பிரமாணங்களை அறிந்தான், தீட்டுள்ளது எது தீட்டு இல்லாதது எது என்பதை நன்றாக அறிந்திருந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக now he is in a distant country 2000 miles away from his home. No daddy, no mummy, no uncle, auntie, no pastor. Life to enjoy, right? 2000 மைல் வீட்டிலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டு விட்டார். அம்மா இல்ல, அப்பா இல்ல, அங்கிள் ஆண்டி எல்லாம் யாரும் இல்ல, இல்லையா? சூப்பர்வைசர் எல்லாம் யாரும் இல்ல, பாஸ்டர் கூட இல்ல. என்ன பண்ணிக்கலாம் தானியேல்? சாப்பிட்டு இருக்கலாம், புசித்து இருக்கலாம், குடித்திருக்கலாம். பட் he set himself for his God. ஆனால் தானியேல் தன்னைத்தானே தன்னுடைய தேவனுக்கு நேர்ந்து கொண்டபடினால தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் அவன் தீர்மானம் பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. God honors our choices. ஆமென். நம்முடைய தீர்மானங்களை தேவன் கனம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேவனுக்கென்று, தேவனுக்குரிய காரியங்களுக்கென்று தேவனுக்கு மகிமை வரும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானங்களை எடுப்பீர்களானால் அந்த தீர்மானத்தை தேவன் நிச்சயமாய் கனம் செய்வார். அல்லேலூயா. If you make choice that this choice will definitely bring glory and honor to my God, this choice will please my God, that choice God will honor it. Amen. God will definitely honor you. Hallelujah, hallelujah. The another choice that we need to do is let not we choose, let God choose. Amen. நிறைய நேரத்தில் நம்முடைய தீர்மானங்கள் எப்படி இருக்குது இல்ல, சரியா இருக்குது இல்ல. Many times our choices are good, most of the times over bad. அநேக நேரங்களில் நம்முடைய தீர்மானங்கள் எப்படிங்க இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது, அநேக நேரத்தில் எப்படிங்க இருக்குது, கெட்டு போயிட்டு மிஸ்டேக் ஆயிடுது. So what to do? Better God choose for us. Amen. Let us turn to Genesis 13. ஆதியாகமம் 13 10 இருந்து 13 வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10 இருந்து 13. Genesis 13 10 to 13. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியிருக்கதாய் கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவை அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டோம். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, okay, enough sister. Now God told Abraham to come out of your country, your father's country, your relatives, and go to the land that I'll show you. I will be with you, I will prosper you, I will make your name great. தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து, உன் தகப்பனையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, அப்பொழுது நீ போகும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருக பண்ணுவேன், நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் கரெக்டா சொல்றாரு, உன் தகப்பன் வீட்டையும் உன் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு என்ன பண்ணுமா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்றார். God told Abraham, leave your father's house, your country, your nation, and go to the land I will show you. But along with Abraham, Lot also joined with Abraham. Lot ஓட கூட யாருங்க வராங்க? ஆபிரகாம் கூட வராங்க. Because of Abraham, Lot also was blessed. ஆபிரகாம் நிமித்தம் லோத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டான். They were blessed so much, they were having so much herds, their shepherds had fight with one another. அவங்களுடைய மந்தையானது, ஆட்டு மந்தை மாட்டு மந்தையானது அவ்வளவாய் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகி போனது. அவங்களை மேய்ப்பர்களுக்குள்ளே சண்டை வந்தது. That time Abraham, the righteous man, went to Lot and said, we are relatives, let us not fight with one another, let us depart. If you want, the land is before us. If you want to go to the right, I will go to the left. If you want to go to the west, I will go to the east. ஆபிரகாம் அப்ப வந்து சொல்றாரு லோத்து கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் உறவினர்களாக இருக்கிறோம், நமக்குள்ள சண்டை வேணாம், இதோ பாரு தேசம் நமக்கு முன்பாக இருக்கிறது, நீ வலதுபுறம் சென்றாயானால் நான் இடதுபுறம் போய் விடுவேன், நான் மேற்கே போனா நான் கிழக்கே போய் விடுவேன் என்று சொல்லி ஆபிரகாம் லோத்துக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அப்போ லோத்து என்ன பண்றாரு, கண்களை ஏறெடுத்து
verse 10 பாருங்க. லோத் என்ன பண்றாரு? கண்களை ஏறெடுத்து யோர்தானுடைய சமவெளியில் இருக்கிற அந்த அந்த சோதம் குமாரை பார்க்கிறார். அந்த சோதம் குமாரா எப்படி இருக்குதா? ஏதேன் தோட்டத்து போல எப்படி இருக்குது? செழிப்பாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. When Lot lifted his eyes, Sodom and Gomorrah was a fertile land with rivers looking like the Garden of Eden. Hallelujah, hallelujah. And Lot chose Sodom and Gomorrah and traveled towards the place. லோத்து சோதம் குமாராவை தெரிந்து கொண்டு அந்த தேசத்துக்கு நேராக சென்று விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. You know after the story what happened? The word of God says Sodom Gomorrah, the people are wicked people. Amen, அல்லேலூயா. சோதம் குமாரா பட்டணத்துல வாழ்ந்த ஜனங்க எப்படிங்க இருந்தாங்க? சீர்கெட்ட ஜனங்களாக, துன்மார்களாக இருந்தாங்க. வசனத்தை நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். ஆமென். லோத்தினுடைய சந்ததி சீர்கெட்டு போய்விட்டது. The generation of Lot was destroyed because of his choice. அந்த தகப்பனுடைய தீர்மானத்தினால அவனுடைய சந்ததி என்ன ஆயிடுச்சு? சீரழிந்து போய்விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. Because of that father's choice, the generation has become degraded. Hallelujah. Degraded, untouchable community in that time. தேவனால அருவருக்கப்பட்ட ரெண்டு சந்ததி அந்த லோத்தின் குடும்பத்தின் மூலம் நாம் பிறந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. After Lot was separated from Abraham, God comes and tells Abraham. படிங்க பார்க்கலாம் வசனம். 14வது வசனம் படிங்க பார்க்கலாம். எல்லாரும் படிக்கலாம். ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கண்களை எடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் நோக்கி மேற்கையும் நோக்கி பார். அல்லேலூயா. வீட்ல போய் படிங்க. ஆமென். Lot made his own choice which ended up in destruction, but now God made choice for Abraham. Hallelujah. லோத்து தன்னுடைய சொந்த தீர்மானத்தின்படி தீர்மானம் செய்தான். அந்த தீர்மானத்தின் முடிவோ அழிவில முடிந்து விட்டது. ஆனால் இங்கே தேவனுக்கு காத்திருந்தபடினாலே ஆபிரகாமுக்காக தேவன் தீர்மானம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க என்ன சொல்றார் ஆண்டவர்? உன்னுடைய சந்ததி பூமியின் துகளத்தனை போல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. God says to Abraham, your generation will be like the dust of the earth. Amen. Will be like a seed as the dust of the earth, so that if a man can number the dust of the earth, they shall thy seed also be numbered. Hallelujah, hallelujah, hallelujah. When you look at this particular chapter, until Lot was separated from Abraham, God did not speak to Abraham. இந்த குறிப்பிட்ட இந்த சாப்டர் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிகிற அந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசல. 12ஆம் அதிகாரத்துல பேசுறாரு, அதுக்கப்புறம் திரும்ப இப்ப பேசுறாரு. அல்லேலூயா. 12th chapter God speaks to Abraham. After that God did not speak to Abraham, but now as soon as he departed from Lot, God again started speaking to Abraham. Hallelujah, hallelujah. ஒருவேளை ஒரு காலகட்டத்தில் தேவன் உங்களோட பேசியிருக்கலாம், சம்பாதிச்சிருக்கலாம். இப்ப ஆண்டவர் நம்ம கூட பேச மாட்டாரு அப்படின்னா லோத்து மாதிரி காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அட்டாச் ஆயிடுதுன்னு அர்த்தம். அந்த லோத்தை நீங்க விட்டாதான் திரும்ப தேவன் உங்களோட பேசுவார். Once a time you might have heard the voice of God, enjoyed the fellowship of God, but now you are not able to enjoy his fellowship, nor hear his voice, because maybe some Lord hanging around with you. Amen. You need to get yourself out of that Lot like people, things of this world, then you can again come into fellowship with God. லோத்தை போன்ற மனிதர்களோ காரியங்களோ உங்க வாழ்க்கையில இருக்குமே, ஆனால் அவரை நீங்கள் விட்டு விலகினால் தேவன் மறுபடியும் உங்களோடு சம்பாஷிக்க கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Sometimes we need to make a choice to separate from people. Amen. Hello. சொல்றது புரியுதா? We need to separate from certain people in order to experience the presence of God, the fellowship of God.
அல்லேலூயா. சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் ஐக்கியத்தையும் நாம் அனுபவிப்பதற்கு நம்மோடு இருக்கிற சில லோத்துக்களை நாம் விட்டு விடுவது நல்லது. விட்டு விடுவது நல்லது. இந்த காலை வேளையில அந்த உங்க வாழ்க்கையில் இருக்கிற லோத்தை கர்த்தர் தெளிவாய் உங்களுக்கு காண்பிக்கும். I pray that in this morning time may God show you the loads that you need to separate yourself from. Hallelujah. Hallelujah. One of the most important doctrine of the Bible is separation. Hallelujah. You need to be separated. Amen. Separated means not divided, set apart for God. பிரித்தெடுக்கப்பட வேண்டும். நீங்க பிரிந்து இருக்கணுங்க அப்படின்னா அவங்களை விட்டு டிவைட் ஆகிருக்கணும், அது இல்ல. தேவனுக்கு என்று நான் என்னை பிரித்து கொண்டவன் என்று சொல்லி மற்றவர்களிடத்திலிருந்து நீ வித்தியாசமானவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. Abraham was set apart for God. Amen. He set himself for God. ஆபிரகாம் தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுக்கு என்று தன்னை பிரித்தெடுத்து கொண்டவன். அல்லேலூயா. அல்லேலூயா. Lot made a choice that ended in disaster. Abraham waited for God and God made a choice for Abraham, and still is a blessing to all of us. Amen. லோத்து தன்னுடைய சொந்த தீர்மானத்தை எடுத்த பொழுது அந்த தீர்மானம் அழிவிலே முடிந்து விட்டது. ஆனால் ஆபிரகாம் கர்த்தருக்கு காத்திருந்தான். தேவன் ஆபிரகாமுக்காக தீர்மானத்தை எடுத்தார். அந்த தீர்மானத்தின் ஆசீர்வாதமாய் இன்று நாமும் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. Do you know we are the children of Abraham by faith? உங்களுக்கு தெரியுமா நம்ம ஆபிரகாமுடைய சந்ததின்னு தெரியுமா? தெரியுமா தெரியாதுங்க? அல்லேலூயா. நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி நாம் இயேசுவை விசுவாசித்தபடினால நாமும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். நாமும் விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். Because by faith we also become children of Abraham. We are the children of faith. Hallelujah. கடைசியாக லூக்கா 18 நாம் வாசிக்கலாம். லூக்கா 18 22 23 வாசிக்கலாம். இயேசு அதை கேட்டு இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால், because he was extremely rich, இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கமடைந்தான். He became very sorrowful when he heard that. Hallelujah. Hallelujah. The same portion is repeated in the book of Matthew as well as the book of Mark. நம்ம படித்த இதே காரியம் 3 இடத்துல தேவன் எழுதி வைத்திருக்கிறார். மத்தேயுல எழுதி இருக்கிறார், லூக்காவில் எழுதி இருக்கிறார், மார்க்ல எழுதி இருக்கிறார். He talks about a rich young ruler. ஒரு ஐஸ்வர்யனாக அதிகாரம் உள்ள ஒரு வாலிபன் இருந்தான். அவன் இயேசுவினிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் கேட்டான். He came to Jesus. He was a rich young ruler. He came to Jesus and asked, Lord, good teacher, what shall I do to inherit eternal life? Amen. What shall I do to get eternal life? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டீங்க? இல்ல இந்த காலை வேளையில எப்படி பெற்றுக்கொண்டவங்கன்னு கேக்குறீங்க? How many of you received eternal life already? எத்தனை பேர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீங்க பிரதர்? ஐயோ. We need to understand, first of all, by the word of the Lord, we don't get eternal life after we die. No. We receive eternal life while we are alive and believe in Jesus Christ. Amen. செத்துட்ட பிறகு நமக்கு நித்திய ஜீவன் இல்ல. நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்கும் பொழுதே அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து விடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனம் தயவு செய்து படிக்கலாம். John chapter 5 verse 24.
யோவான் 5ஆம் அதிகாரம் 24 வசனம் தயவு செய்து படிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. படிங்க அடுத்து. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. We don't get eternal life after we die. We can have eternal life while we are alive and believe in the Lord Jesus Christ. Amen. நம்ம மரித்த பிறகு நமக்கு நான் செத்துட்ட பிறகு நான் நேரம் பரலோகம் போயிடுவேன் விசுவாசித்தீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. அல்லேலூயா. நாம் உயிரோடு இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லுகிற வசனத்தை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் படிங்க மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு மரணம் இல்லை. மரணம் இல்லைன்னா பிசிக்கல் டெத் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் டெத் நமக்கு இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு மரணம் இல்லை அப்படின்னா பிசிக்கலா எல்லாரும் மரிக்கணும். For a believer, death is another step to go into glorious life with Jesus. Amen. விசுவாசிகளாக நமக்கு மரணம் என்பது அந்த மகிமையுள்ள வாழ்க்கைக்கு நாம் போவதற்கு அடுத்த ஸ்டெப், அவ்வளவுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கா? Have you received eternal life? Brothers, தயவுசெய்து நித்திய ஜீவன் இருக்கா உங்களுக்கு? செத்துட்டுக்கு அப்புறம் இல்லை, இப்பயே நித்திய ஜீவன் ஆண்டவர் கொடுக்கிறார். சோ இந்த வாலிபன் வந்து இயேசு கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? First of all, the question itself is wrong. கேள்வியே தப்பான கேள்வி. ஏதாவது செய்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வோம் என்று நம்ம நம்பினா ஏமாந்து விடுவோம். Nobody can get or receive or deserve or earn eternal life by doing something. நித்திய ஜீவனை ஒரு மனுஷனோ மனுஷியோ ஏதாவது செய்தோ ஏதாவது நற்காரியங்களையோ மதத்தையோ ஏதாவது பின்பற்றி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளலாம் என்று யோசித்தால் அது கூடாத காரியம். அல்லேலூயா. Eternal life is a gift of God. நித்திய ஜீவன் என்பது தேவன் கொடுக்கிற ஒரு ஈவு. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றது புரியுதாங்க? ஆமென். Eternal life is a gift of God. Amen. You cannot work out yourself, your religion, your good work, your charity work and thinking that you will get eternal life. Very sorry. நான் நல்ல காரியம் செய்றேன், தான தர்மம்லாம் பண்றேன், சர்ச்சுக்கு தவறாம போறேன், அதனால எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். தப்பா புரிந்து கொண்டிருக்கீங்க. Hallelujah. Eternal life is a gift given by God when you believe Jesus Christ's death and resurrection. Hallelujah. நித்திய ஜீவன் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பாவ மன்னிப்பையும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஈவுதான் என்னங்க? நித்திய ஜீவன். யோவான் 3:16 ஞாபகம் இருக்கா? சொல்லலாமா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். For God so loved the world that he gave his only begotten son, that whoever believes in him shall not perish but have everlasting life. Amen. Hallelujah. Hallelujah. So all that you need to do is believe in the son. Amen. இவன் வந்து கேட்கிறான், அவன்கிட்ட ரிச் பணம் இருக்கு, அதிகாரம் இருக்குது, வயசு இருக்கு. Amen. He is a rich young ruler. He has money, he has power, and also he had his youth. But still he was not satisfied. He was not guaranteed what is going to happen after his death. அவன்கிட்ட பணம் இருந்துச்சு, வாலிபம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, எல்லாம் இருந்துச்சுங்க. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு உத்தரவாதம் மட்டும் அவன்கிட்ட இல்ல. என்னன்னா, நான் மரிச்ச பிறகு எங்க போவேன்? Hallelujah. In this morning time I want to ask you a question. Where are you going to go after you die? இந்த காலை வேளை உங்களை பார்த்து ஒரு கேள்வி, நீங்கள் மரித்த பிறகு எங்க போவீங்க? Hello? Have you thought about that? நீங்க அதை குறித்து யோசித்து இருக்கிறீங்களாங்க? Because it is destined by God
for man to die once. எல்லா மனிதர்களும் ஒரு நாள் மரித்தாக வேண்டும். எல்லா மனிதர், black, white, rich, poor, Anglican, Pentecostal, all have to die one day. But after death there is a life. Amen. மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை உண்டு, ஒரு ஜீவன் உண்டு. எங்க இருக்குது? ஒன்னு பரலோகம், ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம். So where you are going to spend your eternity? உங்கள் நித்தியத்தை, உங்கள் மரணத்துக்கு பிறகு உங்கள் நித்தியத்தை நீங்க எங்கெங்க செலவிட போறீங்க? Hallelujah. Hallelujah. We are talking about the subject called making choice. Amen. What you are making choice today will lead you to the right destiny. Amen. நீங்கள் இன்று இந்த பூமியிலே நீங்கள் வாழ்ந்திருக்கும் பொழுது எடுக்கிற தீர்மானமே நீங்க எந்த திசையை நோக்கி போக போறீங்கன்ற உங்களை தீர்மானங்களை எடுத்து செல்லும். Hallelujah. Hallelujah. The rich man came. I have money, I have power, I am very young, but I am not sure what is going to happen after I die. வாலிபனாக இருக்கிறேன், என்னிடத்துல பணம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, என்னிடத்துல செல்வாக்கு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆனா இந்த மரணத்துக்கு அப்புறம் நான் எங்க போகிறேன்ற உத்தரவாதம் அவனுக்கு இல்லை. Do you have the guarantee and the assurance of your salvation? உங்களுக்கு மரணத்துக்கு பின்பாக நித்திய ஜீவன் உண்டு, எனக்கு ரட்சிப்பு உண்டு என்கிற அந்த அதிகாரம் உங்களுக்கு, அந்த அஸ்திபாரம் உங்களுக்கு இருக்கிறதா? We need to think. Amen. Are you sure that you are going to go to heaven after you die? One of the greatest secret nobody can discover, you know what is that? When a person is going to die. ஒரு மனுஷனும், பூமியில் இருக்கிற ஒரு மனுஷனும் அறிய முடியாத ஒரு ரகசியம் என்னன்னா, எப்போ ஒரு மனிதன் மரிக்க போகிறான் அந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. Only one person. But he daily gives you years, months, weeks, days opportunity to make wise choice to go to eternal life. ஆனால் தேவன் நல்ல தேவனாக இருக்கிறபடினால வருஷங்களை கொடுக்கிறார், மாதங்களை கொடுக்கிறார், வாரங்களை கொடுக்கிறார், நாட்களை கொடுக்கிறார். நாம் நிச்சயமான தீர்மானம் செய்யும்படிக்கு. Hallelujah. 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 Jesus told him, if you want eternal, he comes and asks, what shall I do to eternal life? நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்னங்க செய்யணும்? ஆண்டவர் சொல்றார், பிரமாணங்களை கைக்கொள். Jesus told him, keep the commandments. So what are the commandments? Do not commit adultery, do not steal, do not murder, honor your father and mother, do not bear false witness. ஆண்டவர் சொல்றாரு, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, தகப்பனின் தாயின் கனம் பண்ணி ஆண்டவர் சொல்றாரு. Hallelujah. அவன் சொல்றான், சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் நான் கை கொண்டிருக்கிறேன். Amen. From the childhood I keep all these commandments. But Jesus told him, still you lack one thing. ஆண்டவரோட பார்த்து சொல்றாரு, ஆனாலும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. ஆனாலும் உன்னிடத்துல உனக்கு என்ன இருக்குது? குறை உண்டு. அவன் சொல்றான், உடனே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ விட்டு தரித்திற்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா, அப்பொழுது உனக்கு நித்திய ஜீவன். Jesus told that young man, he came asking a question, what to do to receive eternal life. Jesus told him, sell whatever you have, give it to the poor, you have treasure in heaven, and then come and follow me, and you will have eternal life. Hallelujah. The word says, he became very sorrowful. He became very sad because he was a very rich man. Amen. Because he was a very rich man. அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உடையவனாக இருந்தபடினால இயேசு சொன்ன அந்த பதிலை கேட்டு அவன் துக்கத்தோடு இயேசு விட்டு போய்விட்டான். Hallelujah. ஏன் அவன் இயேசு விட்டு போயிட்டான்? அதிக ஐஸ்வர்யம் தப்பு இல்லையே. Having too much money is not sin. ஆபிரகாம், ஈசாக்கு எல்லாம் ஐஸ்வர்யவான் இல்லையா? Why he went away sad? ஏங்க இயேசு விட்டு தனியா போயிட்டான், அவன் துக்க முகத்தோடு போயிட்டான். Because for him more than eternal life his money was important. நித்திய ஜீவனை பார்க்கிலும் அவனுடைய ஐஸ்வர்யமே அவனுக்கு மேன்மையாக இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் சொன்ன போனா நித்திய ஜீவனை பார்க்கிலும் ஐஸ்வர்யமே அவனுக்கு தேவனாக இருந்தது.
Amen. We can tell in other words, more than the eternal life, the money, the wealth, the rich was his God. Hallelujah. Hallelujah. Do we lack anything in this morning time? நம்மிடத்துல என்ன குறை இருக்கா? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னிடத்துல ஒரு குறை இருக்குது. ஆமென். ஆமென். அந்த ஃபேஸ்புக் கொஞ்சம் விட்டுடு, அந்த ட்விட்டரை கொஞ்சம் விட்டுடு, அந்த சினிமாவை கொஞ்சம் விட்டுடு. What will your response? What will your response? Hallelujah. அந்த பப்ஜி கொஞ்சம் விட்டுடு மகனே. No, it's very serious. What is your response? What is your response? The bad thing that you do, the thing that you enjoy, Jesus is telling that, leave it and follow me and you will have eternal life. நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அனுபவித்து ஆசைப்பட்டு நீங்க இருக்கிறீங்க பாருங்க, அந்த காரியத்தை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அதை விட்டுடு, பின்னாடி வா, அப்போ உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. What is your response in this morning time, my brother, my sister? Hallelujah. He went very sorrowful because he was very rich. அவன் அதிக ஐஸ்வர்யம் உடையவனாக இருந்தபடினால துக்க முகத்தோடு இயேசுவை விட்டு போய்விட்டான். Hallelujah. He came very near to the one who gives eternal life, but still it stood very far. Amen. நித்திய ஜீவனுடைய ஊற்றானவர்கிட்டே வந்து பதிலை கேட்டுவிட்டு அவன் என்ன போயிட்டான்? இன்னும் தூரம் போயிட்டான். Hallelujah. Hallelujah. நம்ம ஒருவேளை சர்ச்சுக்கு வந்திருக்கலாம் அந்த காலை வேளை, ஆனாலும் பரலோகத்தை விட்டு ரொம்ப தூரமா இருக்கலாம். Amen. We may be in the church in this morning time, but still far from the kingdom of God. Amen. We may have the Bible in our hands, but very far from Jesus Christ. வேதம் நம்ம கையில வைத்திருக்கலாம், ஆனால் இயேசுவை விட்டு ரொம்ப 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 தூரமா இருக்கலாம். Jesus is telling in this morning time, my son, my daughter, leave that thing. Jesus knows what thing. Hallelujah. இயேசு தெரியும் எதை நீங்க பிடித்து கொண்டிருக்கீங்கன்னா. இயேசு இந்த காலை வேளை நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்மளை பார்த்து சொல்றாரு, அதை விட்டு என்னை பின்பற்றுகிறான், அப்போது உனக்கு நித்திய ஜீவன். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்துக்கலாமா? Choice. As I told you, choice. Choice. When he came to ask a question about eternal life, to him also Jesus gave a choice. Amen. அவன் கேள்வி கேட்டு இயேசு கிட்ட வர, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது நான் என்னங்க பண்ணணும்? ஆண்டவர் அவனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு. என்ன சாய்ஸ்? நீ அதை விட்டுட்டு என் பின்னாடி வா, அப்போ அவனை என்ன தருவேன்? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களும் மூடணும். நம்ம எல்லா கண்களும் மூடணும் அந்த காலை வேளையில. நிச்சயமா இயேசு உங்களோடு பேசுகிறார் இந்த காலை வேளையில. நான் அல்ல, சத்தியம் பேசுகிறது, வார்த்தை பேசுகிறது, ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, ஆண்டவர் சொல்றாரு. என்ன குறை? அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றதுமா, அதை விட்டு என்னை பின்பற்றி வா, அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன். Jesus is also telling us in this morning time, leave that behind and come follow me and you will have eternal life. You will have an entrance into the kingdom of God. அதை விட்டு உனக்கு குறை, அந்த குறையை நீ விட்டு நீ வருவாயானால் உனக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும். நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வாய். பரலோக ராஜ்யம் உனக்காக திறக்கப்படும் என்று ஹல்லேலூயா ஆண்டவர் இந்த காலை வேளையில நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்லா ஆராய்ந்து பார்ப்போம் நம்ம லைஃபை. ஹல்லேலூயா. Hallelujah. The choice. Jesus is giving us a choice. Hallelujah. Eve and Adam made a choice. The choice was disaster. Lot made a choice. The choice was a disaster. Esau made a choice. The choice was disaster. But Abraham waited for God and God made a choice for Abraham. Daniel resolved in his heart, made a wise choice and God honored his choice. What is your choice in this morning time? இந்த காலை வேளை உங்களுடைய தீர்மானம் என்ன சகோதரனே, சகோதரியே?
Jesus is asking you in this morning time, hallelujah, hallelujah, do you want eternal life? உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிற அந்த காலை வேளை, உங்களுக்கு நித்திய ஜீவன் வேணுமா? நித்திய ஜீவன் வேணுமா? அது நித்திய ஜீவன் வேணும்னா அவருக்கு எதை விட சொல்கிறார் அதை விட்டு விட்டு அவரை பின்பற்றி வருவீர்களானால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம் அந்த காலை வேளை. வசனம் உங்களோட பேசி இருக்கிறது. சத்தியத்தின் தேவன் உங்களோட இடைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் மூவ் பண்ணாதீங்க, ஒரு இடத்துல இருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இடைப்படுங்க, ஆண்டவரோடு இடைப்படுங்க, ஆண்டவரோடு இடைப்படுங்க, ஆண்டவரோடு இடைப்படுங்க. தேவன் உங்க கூட சம்பாஷிக்கல, உங்களோட பேசல, உங்களோட உறவாடல. ஏன்னா வாழ்க்கையில சில லோத்துக்கள் இருக்கிறார்கள், வாழ்க்கையில சில லோத்துக்கள் இருக்கிறது. அந்த லோத்துக்களை நாம் விட்டு விடும் பொழுது கர்த்தர் வெளிப்படுவார். Hallelujah. Many of us, like Abraham, not able to listen to God's voice, not able to enjoy His fellowship anymore because we have brought along certain loads in our life. You got to get rid of those loads, the form of relationship, things, habits. Just leave it alone. Then only you can see God interact with you once again. எப்ப அந்த லோத்து ஆபிரகாமை விட்டு போன உடனே ஆண்டவர் பேசுறார், கண்களை எடுத்துப்பார். As soon as Lot separated from Abraham, God spoke to Abraham, my son, lift up your eyes and see. Hallelujah, hallelujah. In this morning time, many of you are about to make some choices in your life. Maybe it's a choice of marriage, maybe it's a choice of jobs, maybe it's a choice of spiritual things. இந்த காலை வேளை நிறைய பேர் சில தீர்மானங்களை எடுப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறீங்க. திருமணத்தை குறித்த தீர்மானம், வேலையை குறித்த தீர்மானம், ஆவிக்குரிய காரியங்களை குறித்த தீர்மானம். தானியேலை போல தீர்மானம் எடுங்க, ஆபிரகாமை போல தீர்மானம் எடுங்க. Choose like Abraham, choose like Daniel. You will never regret in your life. Hallelujah, hallelujah. இந்த காலை வேளையில அந்த வாலிபனை போல இந்த காலை வேளையில எப்படி நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வது என்ற கேள்விகளோடு நீங்க இருப்பீங்கன்னா, ஏதாவது செய்து நன்மை செய்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வேன் என்று நீங்க நினைச்சீங்கன்னா முடியவே முடியாது. நித்திய ஜீவன் என்பது தேவன் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். அது எப்படி கிடைக்கும்னா, உங்க பாவத்துக்கு மனம் திரும்பி இயேசுவை உங்கள் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் சேர்ந்தார் என்ற சத்தியத்தை நீங்க உணரும் பொழுது அந்த ஜீவன் உங்களுக்கு உண்டாகும். Like the rich young ruler, my brother, my sister, if you are also asking, what shall I do to get eternal life? You cannot do anything. No amount of your good work, charity work will help you to get eternal life. It's a gift given by God. When you believe in Jesus Christ, His death and resurrection, and the shedding of His blood for the forgiveness of your sins. இந்த காலைவேளை எல்லா கண்கள் அடைக்கப்படணும், எல்லா கண்கள் அடைக்கப்படணும். இந்த காலைவேளை இந்த நித்திய ஜீவன் எனக்கு வேணும் என்று சொல்லுகிறவர்கள், இந்த இயேசு தேவன் கொடுக்கிற இந்த நித்திய ஜீவன் எனக்கு வேணும் என்று சொல்ல மாட்டோம். வலது கரத்தை உயர்த்தி போட்டுருங்க. பேர்லாம் நான் கூப்பிட மாட்டேன். ஹல்லேலூயா. செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இயேசுவை பின்பற்று. Leave all those things and follow me, and you will have treasure in heaven, entrance into the kingdom of God. அந்த தேவன் சொல்லுகிற அந்த குறைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றும் பொழுது அந்த நித்திய ஜீவன் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலைவேளை உயர்த்தப்பட்ட கரங்களை நீ பிடித்துக் கொள். They are making a wise choice today. May this choice be a choice in which you will be honored and pleased. May this choice be a choice that is made eternally here on this earth. Bless them.
lead them, guard them and guide them. ஆண்டவரே, இந்த நாள்ல நான் இந்த தீர்மானத்தை எடுக்கிறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தின அந்த கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. அப்பா, இந்த பூமியில எடுக்கிற அந்த நித்திய தீர்மானம், இயேசுவை பின்பற்றி போவேன் என்று சொல்லுகிற அந்த நித்திய தீர்மானம் நித்தியத்தை வரைக்கும் அவங்களோடு சேர்ந்து நடத்திக்க மாட்டாங்க. Those who choose Jesus, they never regretted in their life. இயேசுவை தெரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த காலைவேளை தேவன் ஜீவனையும் இயேசுவும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். It's absolutely your choice. Nobody can force you. Nobody can convert you. உங்களை மதம் மாற்றவோ மனம் மாற்றவோ ஒரு நாளும் முடியாது. இது உங்களுடைய சாய்ஸ். Your choice will lead you to the respective destiny. உங்களுடைய இந்த தீர்மானம், அந்த குறிக்கப்பட்ட அந்த தீர்மானத்துக்கு இலக்குக்கு நேராக உங்களை நடத்தி செல்லும். ஆண்டவரே, இந்த காலைவேளை வந்த சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, கடந்த காலத்தில் அவங்க செய்த தீர்மானங்கள் எல்லாம் அவர்களை இப்படியாக மாற்றி இருக்கிறது. ஆனா இன்னிலிருந்து அவங்க செய்ய போகிற தீர்மானம் மகிமை உள்ள தீர்மானங்களா இருக்கும். அவர்களை உருவாக்குகிற தீர்மானங்களாக இருக்கட்டும். அவர்களை ஆண்டவரே உருமாற்றுகிற தீர்மானங்களாக இருக்கட்டும். உங்களுடைய சித்தத்துக்கும் நோக்கத்துக்கும் ஏற்றபடி வளைந்து கொள்ளுகிற தீர்மானங்களாக இருக்கட்டும். இந்த தீர்மானங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Lord, whatever choices we all made, oh Father God, we are the result of that today. But we are made a choice to make wise choices from this day onwards. Help us to make choices, oh Father God, that helps us to conform to your image. Help us, Lord, to make choices, Lord, that will shape us, mold us, and fit us to the purpose and the plans that you have made us for. Father, we pray for your wisdom, your knowledge, and your understanding to make wise choices, to choose life, and to choose Jesus, who leads us to life. ஆண்டவரே, இந்த காலைவேளை நாங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுவோம், இயேசுவை தெரிந்து கொள்ளுவோம், நித்திய ஜீவனை தெரிந்து கொள்ளுவோம். எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.